திரும்பவும் உங்கள் எல்லாரையுமே அந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வீடியோ பார்க்குறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஐயோ மீண்டுமா. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராடக்ட்னு பார்த்தோன்னா பவுல்ட்லேருந்து ரீசெண்டாக CrownR Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து 3000 ரூபாய்க்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த வாட்சோட அன்பாக்சிங், இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வாட்சோட அவைலபிலிட்டி நம்ம பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் பவுல்ட் வெப்சைட்டில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்மகிட்ட இருக்க சில்வர் ஸ்டீல் இல்லாமல் வந்து பிளாக் ஸ்டீல் அண்ட் ஆரஞ்ச் டாப்பில் மொத்தமாக ஒரு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கேன். கண்டிப்பாக வந்து நம்மகிட்ட பவுல்ட்டோட CrownR Pro ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. மேட் இன் இந்தியா அப்படின்ற வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாக்ஸோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து பவுல்ட்டோட பிராண்டிங் இருக்குது. வாட்சோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. MRP வந்து 6999 போட்டிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து சில்வர் கலர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணால் அடிஷ்னல் 3 months எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இருக்குது. டோட்டலாக வந்து 15 months வாரண்ட்டி. அதுக்கப்புறமா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் உள்ளே வந்து வாட்ச் இருக்குது. அண்ட் ஆக்சசரி பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் இருக்குது. இப்போ வந்து நம்ம வாட்ச்க்கு வரலாம். வாட்ச் ஃப்ரண்ட் சைடில் இருக்க கிளாஸ் வந்து ஒரு 2.5D கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட் அந்த கர்வ்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ரைட் சைடு வந்து ஃபிசிக்கல் பட்டன் 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து நம்ம ஃபங்க்ஷனல் க்ரௌனாக வந்து ரொட்டேட் பண்ணி வந்து நம்ம மெனூஸ் நேவிகேட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க பட்டன் வந்து நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடு நம்ம வந்து டாப்பில் வந்து சார்ஜிங் போர்ட், சென்டராக வந்து சென்சார்ஸ் இருக்குது. ஸ்பீக்கர் வெண்ட் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. மைக் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. பில்டு வந்து செம சாலிடாக இருக்குது. வாட்சோட ஓவரால் வெயிட் வந்து 107 grams இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச் யூஐ அண்ட் ஆப் யூஐ பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது அண்ட் செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது, ரிஸ்ட் அவேக் எனபிள் பண்ணுறது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் வந்து மெனுக்குள்ளே போயிடலாம். அண்ட் ரைட் ஸ்வைப் பண்ணால் வந்து காலிங் ஆப்ஷன் இருக்கும். காலிங் மெனுக்குள்ளே போயிடலாம். கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணால் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். மெசேஜ் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நம்ம மெனுக்குள்ளே போனதுக்கப்புறமா காண்டாக்ட்ஸ் இருக்குது. நம்ம சேவ் பண்ண காண்டாக்ட்ஸ் வந்து வாட்சில் இருக்கும். கால் ரெக்கார்ட்ஸு, வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. நம்ம ஒன்ஸ் வந்து ஃபோனோட பேர் பண்ணோம் அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு எதாவது ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோன்னா ஆக்டிவிட்டி டேட்டா இருக்கும். அண்ட் 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்குள்ளே போய் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஹார்ட் ரேட் இருக்குது. ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து நம்ம உள்ளே போய் டேப் பண்ணால் போதும் மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஹார்ட் ரேட் வந்து மெஷர் ஆகி முடிச்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து ஸ்லீப் டேட்டா வந்து நம்ம வாட்சில் போய் பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் 7 days ஸ்லீப் டேட்டா வந்து பார்த்துக்கலாம். பட் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து வாட்சில் இல்லை. அண்ட் SpO2 வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் ஹார்ட் ரேட் SpO2 எல்லாமே வந்து நம்ம டேபிள் மேலே வச்சா வந்து மெஷர் ஆக மாட்டேங்குது. கையில் வியர் பண்ணியிருக்கப்போ மட்டும்தான் வந்து நமக்கு மெஷர் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி வந்து ரிமைண்டர் வந்து ப்ராப்பராக நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஃபிசிக்கல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணியுமே வந்து நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து வெதர் டீட்டெயில்ஸ் இருக்குது. லேடிஸ்க்காக மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரிமைண்டர் இருக்குது. அண்ட் ஃபோனோட மியூசிக் வந்து நம்ம வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ரீத்திங் மோடு வந்து டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. வாட்சில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸ்டாப் வாட்ச், டைமர், அலாம் வந்து இருக்குது. அலாம் வந்து நம்ம வாட்ச்லேயே வந்து எனபிள் பண்ணிக்கலாம். வாட்சோட டைம் வந்து நம்ம வாட்ச்லேயே வந்து செட் பண்ணலாம். ஆப்பில் போய் எனபிள் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் ஒன்ஸ் நம்ம ஃபோனோட பேர் பண்ணாலே வந்து டைம் சிங்க் ஆகிடும். அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து மெனு ஸ்டைல் 5 ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வந்து லிஸ்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சது வந்து யூஸ் பண்ணலாம். டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா வாட்ச் ஃபேஸ் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ஆன் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ நேரம் வைக்கலாம் அப்படின்றத வந்து செட் பண்ணிக்கலாம். ரைஸ் டு வேக் ஆப்ஷன் இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒன்ஸ் எனபிள் பண்ணிட்டோன்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆனதுக்கப்புறமா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து வேக்கப் ஆகும். ஸோ ஸ்க்ரீன் வந்து இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. நமக்கு வந்து AOD வேக்கப் ஆகிருக்கு. அண்ட் வாட்சில் வந்து பேட்டரி ஆப்ஷன் இருக்குது. பேட்டரிக்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து பவர் சேவிங் மோட் எனபிள் பண்ணிக்கலாம். கரண்ட் பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். அண்ட் வைப்ரேஷன் இன்டென்சிட்டி எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாஃப்டாக வேணுமா, ஸ்ட்ராங்காக வேணுமான்றது. அண்டு கீழே இருக்க பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனையும் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ கீழே இருக்க பட்டன் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடு, ஆக்டிவிட்டி டேட்டா, ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த லோவர் கீ செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாட்டமில் இருக்க பட்டனை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். கிளிக் பண்ணால் வந்து நம்ம என்ன ஆப்ஷன் வேணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் இருக்குது. லாங் ப்ரெஸ் பண்ணால் ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து எனபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்டன் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் மோட்குள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இவங்க தராங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம போல்ட் ஃபிட் ஆப்பில் இருக்கும். அண்ட் இப்போ போல்ட் ஃபிட் ஆப்பில் வந்து ஸ்லீப் டேட்டா வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த வீக்கில் வந்து நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம், ஆவரேஜ் ஸ்லீப் எவ்வளோ, டீப் ஸ்லீப் எவ்வளோ, லைட் ஸ்லீப் எவ்வளோன்னு ரொம்ப டீட்டெயில்டாக இல்லை. பட் தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் எதாவது ஆக்டிவிட்டி செக் பண்ணோன்னா இந்த சைடில் ரன்னிங் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு டோட்டல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம பண்ண ஆக்டிவிட்டியோட டேட்டா வந்து நம்ம எங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக இல்லை, பட் ஓரளவு டீசெண்டான டேட்டா ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் ஆக்டிவிட்டி டைம் எவ்வளோ இருக்குது, 15 minutes வந்து நடந்திருக்கும். அதில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.1 kilometers வந்து நமக்கு நடந்திருக்கும். ஸோ ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஃபோனையும் வந்து சேர்த்து எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு வந்து ஜிபிஎஸ் வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்கும். இன்ஆப் ஜிபிஎஸ் சப்போர்ட் இருக்குது. பட் வெறும் வாட்ச் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் சப்போர்ட் வந்து வாட்சில் இல்லை. அண்ட் கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கும், ஆவரேஜ் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கலாம். பட் ஸ்டெப் அக்யூரசி வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 85 to 90% வரைக்குமே நமக்கு அக்யூரேட்டாக இருக்குது. ஆக்டிவிட்டி மோட் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 100 steps நடக்கும்போது 90 to 95% வரைக்குமே வந்து ஸ்டெப் நமக்கு அக்யூரேட்டாக இருக்குது. பட் என்னென்னா நமக்கு ஒரு 5 to 10 steps வரைக்குமே வந்து கொஞ்சம் கம்மியாக மெஷர் பண்ணோம். பட் ஸ்டில் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு நம்ம பெருசாக ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் ஸ்டெப் ட்ராக்கிங் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து நீங்கள் வாட்ச் கையில் வியர் பண்ணிட்டு தான் நடக்கும்போது வந்து ஸ்டெப் எரர் வந்து இருக்கும். பைக்கில் போகும்போது எல்லாமே வந்து ஸ்டெப்ஸ் வந்து கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பட் இந்த வாட்ச்னால நீங்கள் கொஞ்சம் ப்ரீமியமான வாட்ச் போகிறதா இருந்தாலும் ப்ரீமியம் வாட்சஸில் அந்த எரர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு. பட் ஆக்டிவிட்டி மோட் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் நடக்கும்போது கொஞ்சம் அந்த ஸ்டெப் அக்யூரசி பெட்டராக இருக்கும். ஓவரால் ஒர்க் அவுட்னு பார்க்கும்போது பேசிக் ஆக்டிவிட்டிஸ் ஆனால் வாக்கிங் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். பட் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கேலரி பர்ன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ வாட்டர் ரிமைண்டர் சப்போர்ட் இருக்குது, அது வந்து நீங்கள் ஆப்லேருந்து எனேபிள் பண்ணிக்கலாம். வாட்ச் ஃபேஸஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஆப்லேருந்து நீங்கள் வந்து நிறைய வாட்ச் ஃபேஸஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய நல்ல வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட்டும் இருக்குது. கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட் இருக்குது. ஆல்பம் டைலில் போய்ட்டு ஃபோன் கேலரியில் இருக்க ஃபோட்டோ யூஸ் பண்ணி வந்து நம்ம வாட்ச் ஃபேஸ் ஆகும் செட் பண்ணலாம். ரைஸ் டு வேக் வந்து எனேபிளில் இருக்குது, அது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஹார்ட் ரேட் அலர்ட் இருக்குது. நமக்கு வந்து ஒரு ஹார்ட் ரேட் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹார்ட் ரேட் ரீச் ஆனதுக்கப்புறமா வந்து நமக்கு அலர்ட் வரும். கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சப்போர்ட்டும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. வாட்ச் ஷேக் பண்ணியுமே வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பட் என்னென்னா போல்ட் ஃபிட் ஆப் வழியாக வந்து அந்த கேமரா ஆக்சஸ் பண்ணோம். அண்டு வாட்ச்லேருந்து நம்ம கால் பண்ணும்போது யூஏ வந்து இப்படி தான் இருக்கும். கால் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு வாட்ச்க்கு வந்து கால் வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஐஃபோனோட ரிங்டோனில் வந்து நமக்கு கால் லிசன் ஆகும். பட் நம்பர் சேவ் பண்ணியிருந்தாலுமே வந்து நமக்கு அந்த நம்பர்லேருந்து தான் கால் காட்டும். ஸோ கால் வந்து அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம். மியூட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்குது. ஒன்ஸ் கால் அட்டன் பண்ணதுக்கப்புறமா கால் வந்து நம்ம மியூட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கூட வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது நமக்கு. இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வாட்சோட பில்டு டிசைன் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வாட்ச் வந்து ரவுண்ட் எல் டிசைனில் மேக் பண்ணியிருக்காங்க. பெசல்ஸ் வந்து ஓரளவுக்கு மினிமமாக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து பெசல்லெஸ் வாட்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் பார்க்கக்கூடிய இமேஜஸ்க்கும் ரியல் பார்க்குறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் வாட்ச் டெய்லி நம்ம வியர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணோம். இதில் வந்து இவங்க AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் பார்த்தோன்னா ஜிங்க் அலாய் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டு பொறுத்த வரைக்குமே வந்து செம சாலிடாக இருக்குது. ரொம்ப அதிகமான வெயிட்டும் இல்லை. அரௌண்ட் 56 grams வெயிட் இருக்குது. பட் 2-3 நாள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வெயிட் வந்து நமக்கு செட் ஆகிடும். ஸோ எனக்கும் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகலை. அண்ட் ஃபங்க்ஷனல் க்ரௌன் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக வந்து IP67 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ மைனஸ் ஸ்பிளாஷஸ் இல்லை எதாவது ஆக்டிவிட்டி பண்ணும்போது வந்து ஸ்வெட் எதாவது ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து ஈஸியாக விஸ்டாண்ட் ஆகும். இப்போ ரீசெண்டாக சென்னையில் வேறு மழை பெஞ்சிட்ருக்கு. நீங்கள் வெளில போகிறப்போ மலையில் வந்து வாட்ச் நனைஞ்சிட்டாலுமே வந்து கேஷுவலி இந்த மாதிரி யூசேஜ் எல்லாமே வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாப் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப ஒரு பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. யாராவது தின் ரெஸ்ட் இருக்கவங்க வந்து நியர்பை ஷாப்பில் போய் அந்த வாட்சோட ஸ்டாப் சைஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்டாப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த ஸ்டாப்பை ரிமூவ் பண்ணிட்டு என்கிட்ட இருக்க இந்த சிலிகான் ஸ்டாப் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு 22 mm ஸ்டாப். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப் இவங்க கொடுத்ததே வந்து ஒரு ரிமூவபிள் ஸ்டாப்பை தான் கொடுத்துருக்காங்க. பட் இதை ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறப்போ நமக்கு வந்து சிலிகான் ஸ்டாப் இருக்குது, அது பெட்டர். ஏன்னா வாட்ச் வந்து கையில் ஒரு நல்லா ஃபர்மாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், ஏதாவது ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறீங்க, ஸ்லீப் ட்ராக்கிங் எல்லாமே வந்து நமக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப் அப்படின்னா வாட்ச் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும். ப்ளஸ் அந்தளவுக்கு ஃபர்மாக வந்து வாட்ச் கையில் இருக்காது. பட் உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி வந்து பக்கல் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓவரால் ஸ்டாப் குவாலிட்டியுமே வந்து டாப் நாச்சாக இருக்குது. அதில் வந்து நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் எதுவும் இல்லை. டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 1.4 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்னு சொல்லலாம். டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்குது. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து நல்ல ஒரு பிரைட்டான பேனல் வந்து இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கம்பெனியில் வந்து 600 nits பிரைட்னஸ் கிளைம் பண்ணுறாங்க. பட் வெளியில் நம்ம வெயிலில் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. பிக்சல் டென்சிட்டி நம்ம எடுத்துகிட்டோம்னா 461 ppi இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஷார்ப்பான டிஸ்பிளே தான். டிஸ்பிளேல வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் எதுவும் இல்லை. பேட்டரி விஷயத்துக்கு வந்துன்னா இந்த வாட்ச் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் சார்ஜ் ஆகிறது அரௌண்ட் 2 to 2.5 hours ஆகும். பட் ஒன்ஸ் நம்ம வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மல் யூசேஜில் வந்து அப் டு 5 days வரைக்குமே நம்ம
நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ளூடூத் காலிங் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 2 days வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு டீசெண்டான பேட்டரி பேக்கப் ஆஃபர் பண்ணுது. கனெக்டிவிட்டி அண்ட் காலிங்னு வந்தோன்னா இந்த வாட்ச் வந்து ப்ளூடூத் 5.2ல பவர் பண்ணியிருக்காங்க. காலிங்காக சிங்கிள் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா கிளியராக இருக்குது. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. இண்டோரில் நம்ம இந்த டிஸ்டன்ஸில் பேசுகிறதுக்கு வந்து ஸ்பீக்கரோட லவுட்னஸ் நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். சப்போஸ் வெளியில் அவுட்டோரில் நீங்கள் ஏதாவது பைக்கில் போகிறீங்க, எமர்ஜென்சி கால் வருது அப்படின்னா பைக் ஓரமாக நிறுத்திட்டு ஒரு சில கால்ஸ் வந்து நம்ம பேசிக்கலாம் வாட்சில் இருந்து. ஸோ ஃபைனல் வேர்டிக் நம்ம பார்த்தோன்னா இந்த வாட்ச் வந்து 3000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பரான டிஸ்பிளே, நல்ல பில்டு குவாலிட்டி இருக்குது, ஃபங்க்ஷனல் க்ரௌன் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த வாட்சை பற்றி உங்கள் ஒப்பீனியன் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா ஒரு டீசெண்டான பிக்கு, AMOLED டிஸ்பிளே, லுக்கு, காலிங் இதெல்லாமே வந்து ஒரு டாப் ப்ரியாரிட்டி அப்படின்றப்போ நீங்கள் ஷுவராக வந்து இந்த வாட்ச் வந்து இந்த ப்ரைஸ்க்கு கன்சிடர் பண்ணலாம். இந்த வாட்சை கன்சிடர் பண்ணுறதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா போல்ட்டில் வந்து 15 month வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ ரெகுலராக நமக்கு அந்த 12 month வாரண்டி வந்துடும். அடிஷ்னலாக வந்து இந்த வாட்ச் வந்து நம்ம அவங்க வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ நமக்கு அடிஷ்னல் 3 month வாரண்டி தராங்க. டோட்டலாக வந்து எஃபெக்டிவாக 15 month வாரண்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி போல்ட்டோட ப்ராடக்ட்ஸ் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்டு ஆதித்யா டெக்.